பிரியாணினா அரிசியில தான் செய்யணுமா என்ன? எங்க ஊரு திருநெல்வேலியில வந்து சேமியா, இடியாப்பம், சேவை எல்லாத்துலேயும் செய்வோம். ஸோ இன்னைக்கு சேமியா பிரியாணி செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நெய் அவசியம் கிடையாது. வேணும்னா போடலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். ஸோ கூடவே ஸ்பைசஸில் ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனீஸ் 3த்தையும் நல்ல 3 நம்பராக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் 3 போட்டிருக்கேன். அது கூட வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக நல்ல பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா அதோட வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி போட போகிறேன். தக்காளியை வந்து நல்லா புழிஞ்சு விட்டு போட்டிங்கன்னா மசாலா நல்லா கிடைக்கும். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இது கூட வந்து இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. ஸோ 250 கிராம் வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா எலும்பும் கறியுமா போடுங்க. மசாலாவில் வந்து 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வாசனை வர அளவுக்கு, அதாவது இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அளவு தண்ணி வைங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு சேமியாவுக்கு 3/4 கப்பு தண்ணி நல்லா கொதிக்கவும் சேமியாவை போடுங்க. சேமியா போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து விசில் போடுங்க. அதாவது குக்கரை மூடி வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு வந்து சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சேமியா பிரியாணி செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோவை பார்க்க மறக்காமல் ஐஷாஸ் உலகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.